அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரலை என்பது சைமன் செபாஸ்டியன் என்ற சீமானுடைய இஸ்லாத்திற்கு எதிரான போக்குகளையும் பொதுவாக மக்களை வழிகெடுக்கக்கூடிய அவருடைய பித்தலாட்டங்களையும் ஆதாரங்களோடு அம்பலப்படுத்துவதற்கான ஒரு நேரலை. இந்த அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து நம்ம பெரும்பாலும் தூரமாக ஒதுங்கி தான் இருப்போம். இந்த கட்சியாக சரி இல்லை, இவன் சரி இல்லை என்ற விஷயத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய நாம் சீமானை பற்றி முஸ்லீம்ங்கிற வகையில் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், அவர் முதலாக இஸ்லாத்தோடு தான் அவர் சண்டைக்கு வருகிறார். இஸ்லாம் மார்க்கத்தை ஒழிப்பு தான் அவருடைய கொள்கையாக திட்டமாக வைத்திருக்கிறார். அதுக்கு பல ரகசியமான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டு பலரை அந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதிரானவர்களாக முஸ்லீம் பெயர் தாங்கிகளை மாற்றியும் இருக்கிறார். அந்த ஒரு காரணத்தினாலையும் பகிரங்கமாகவே குர்ஆனுக்கு எதிராக சவால் விடுவது, இஸ்லாத்துக்கு எதிராக சவால் விடுவது, நபிகள் நாயகத்துக்கு எதிராக அரபு நாட்டுக்காரரை நீ எதுக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்பது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்த பிறகுதான் இந்த சீமான் ஒட்டுமொத்த மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர் என்றாலும் முஸ்லீம்களால் பிரத்யேகமாக புறக்கணிக்கப்பட வேண்டிய ஆள், இஸ்லாத்தில் நீ இருந்தாயானால் இவனை நீ ஏற்றுக்கிறவே முடியாது, ஆதரிக்கவே முடியாது என்பதை அழுத்தந்திருத்தமாக சொல்வதற்காகத்தான் நம்ம இவரை தலையில் இறங்குறதோட நம்ம மக்கள் விழிப்படைந்தால் மட்டும் பத்தாது, வேறு சமுதாய மக்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்கு தான் பொதுவான விஷயங்களை இதில் கையெழுத்திருக்கிறோம். அப்போ இந்த காரணத்துக்காகத்தான் சீமான் இஸ்லாம் மார்க்கத்துக்கு எப்படி எதிரானவர், இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், என்னென்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை அமைத்து கொண்டிருக்கிறார், என்னென்ன மாதிரி கருத்துக்களை பொது மேடைகளிலேயும் பொதுக்கூட்டங்களையும் விதைத்து கொண்டிருக்கிறார், அது முஸ்லீம்கள் மத்தியில், அப்பாவி முஸ்லீம்கள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இதையெல்லாம் தெளிவுபடுத்துகிற விதமாகத்தான் முஸ்லீம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முதலாவதாக எடுத்துக்கொண்டு விட்டு பிறகு ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் இவர் எப்படி கேடுகட்டவராக இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், தெளிவுபடுத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சீமானை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் 2014 இருந்த நாம் மட்டும்தான் அவர் அடையாளம் காட்டி வருகிறோம். 2014 அவர் ஒரு வீடியோ பேசியிருந்தார். அதிலிருந்து தான் நமக்கு அவருக்குமான அந்த கருத்து யுத்தம் ஆரம்பமாகிறது. அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அதை கேளுங்க. நாங்கள் தான் வெளிப்படையாக பேசுகிறோமே, பகிரங்கமாக வருது. பகவத்கீதை கொண்டா, குர்ஆனை கொண்டா, பைபிளை கொண்டா, புத்த மத நூல்களை கொண்டா, சைன மதத்தை கொண்டா, உலகத்திற்கு எல்லா மத மார்க்க நூல்கள் வேத நூலையும் கொண்டா. நான் ஏன் வேதத்தை கொண்டாரு, திருக்குறளை ஒவ்வொன்றா படி, நான் படிக்கிறேன். என் பாட்டன் சொன்னதை விட நீ மனித வாழ்க்கைக்கு உயர்ந்த நெறியை சொல்லிட்டுன்னா அந்த இடத்துல திருக்குறளை தீ வச்சு கொளுத்திட்டு நீ உன்னுடைய வேதத்தை பின்பற்றி உன் மதத்துல வந்துடும். இல்ல அதெல்லாம் தாண்டி என் பாட்டன் சொல்லியிருந்தா எல்லா பேரும் அதை கொளுத்திட்டு ஏன் பின்னாடி யாராவது ஒருவர், இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி சொல்றேன், தயார்னா நான் நாளைக்கே தயார். அப்போ 2014 நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த உரை அவர் நிகழ்த்துகிறார். இவர் நடத்துவது ஒரு கட்சி நடத்துகிறாரு. அந்த கட்சியில் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், பல தரப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். ஒரு கட்சி என்றால் அப்படி தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒரு சபையில் பொதுக்கூட்டத்தில் போய் உன் குர்ஆனை கொண்டுடுவா, உன் குர்ஆனை இதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரேயானால் இவர் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் எதிரான ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார் என்று பளிச்சென்று அந்த உரையில் நமக்கு தெரிகிறது. தெரிந்தவுடனே இப்போ இருக்கிற அரண்மனையில் அப்போது அவர் இருக்கவில்லை, சாதாரண ஒரு இடத்துல என்னஞ்சார் வாடகை இடத்தில் இருந்து கொண்டிருந்தார். அப்போ என்ன செஞ்சோம் என்று கேட்டால், அவருக்கு பதிவு தபாலில் ஒரு அழைப்பு அனுப்பி அது கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர்கள் வழியாக என் கைப்பட கையெழுத்து இட்டு 2 சகோதரர்களை அனுப்பி அவருடைய அலுவலகத்தில் போய் பார்த்து இந்த கடிதத்தை கொடுத்து அதுக்குரிய பதிலை வாங்கிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம் என்று கேட்டால், நீ குர்ஆனை விவாத பொருளாக நீ கூப்பிட்டுருக்கிறாய், நான் குர்ஆனை வேதமாக மதிக்கிறோம், அதனால் இந்த குர்ஆனை பற்றி சொன்ன காரணத்தினால குர்ஆனை பற்றி நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லு,
ஒரு விவாத மேடையில் வைத்துக்கொள்வோம். நீ நீ திருக்குறள் என்று சொல்கிறீ இல்லையா, அதை பற்றியும் விவாதிப்போம். திருக்குறள் என்பது நீ சொல்வதற்கு உரிய ஒரு தகுதியில் உள்ள நூல் தானா, அது வேத நூல் தானா, அதில் உள்ள கருத்துக்கள்லாம் ஏற்புடையதா என்று விவாதிக்க நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுத்து மூலமாகவே கடிதம் கொடுத்து விடுகிறோம். 2015 14 பேசுனது, சில நாட்களுக்கு 14 கடைசியில் தான் பேசுகிறார், 12வது மாதம். அது அடுத்த வருஷம் 15 தான் நமக்கு அது கிடைக்கிறது இந்த வீடியோ. அப்போ ஜனவரி மாதம் 2015 ஜனவரியில் தான் அந்த கடிதம் கொடுத்து அனுப்புகிறோம். கொடுத்து அனுப்பின அந்த சகோதரர்கள்ட்ட தோளில் தட்டி நமக்குள்ளே என்னத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான முறையில் பேசுகிற மாதிரி நடித்து, விவாதம்லாம் வேணாம் பிரதர், மேடையில் பேசுகிறது அதுக்கெல்லாம் பிரச்சனையாக்காதீங்க அப்படின்னு சொல்லி விவாதத்திற்கு மறுத்து விட்டார். நேரடியாக அனுப்பும்பொழுது மறுத்து விட்டார். அப்போ விவாதம் என்று பகிரங்கமான பொது மேடையில் குரானை எரிப்போம் என்று நீ சொல்வாய், விவாதத்திற்கு அழைப்பாய், அதில் நிரூபித்து விட்டால் எரிப்போம் என்றெல்லாம் ஒரு கருத்தை விதைப்பாயானால் அதை ஒரு முஸ்லீம்கள் குரானை உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக அன்றைக்கு தான் இவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்தோம். அப்போ நம்ம இவருக்கு எதிராக இவர் என்னென்னலாம் பேசுகிறார் என்று அன்றையிலிருந்தே திரட்ட ஆரம்பித்தோம். இவர் என்னென்ன மாதிரியான ஆள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக தேட ஆரம்பித்தோம். அந்த நேரங்கள்ல எல்லாம் என்னை தவிர முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள எல்லா அமைப்புகளும் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள், ஆதரவாக இருந்தார்கள். இஸ்லாத்தை குரானுக்கு சவால் விட்டிருக்கான் என்று அவர்களுக்கு கோபம் வரவில்லை. ஏன்னு கேட்டால் இவர் அதை பற்றி பேசுகிறார், இதை பற்றி பேசுகிறார், முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார், இப்படிங்கிற ஒரு காரணத்தை வைத்து கொண்டு அவருக்கு முட்டு கொடுத்தார்கள். நான் இருந்த டிஎன்டிஜேங்கிற அந்த அமைப்பும் அவருக்கு சப்போர்ட் பண்ணார்கள். அவர் சீமானு எல்லாரும் ஒரே மாதிரி தான், சீமானை பிரித்து பார்க்க இயலாது, வேறு எந்த கட்சிக்காரனும் இந்த மாதிரி சவால் விட்டதே கிடையாது. அப்போ குரானை எரிப்போங்கிற அளவுக்கு ஒருத்தன் சவால் விடுறான்னு சொல்லும் பொழுது முஸ்லீம்களும் அவருக்கு பின்னாடி தான் நின்றார்கள். அதே மாதிரி இடதுசாரிகளும் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள். தமிழ் தேசியம் பேசக்கூடிய, தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு ஃப்ராடு, அது பின்னாடி நான் விளக்குறேன். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் அவருக்கு பின்னாடி தான் இருந்தார்கள். இந்த திராவிட ஆட்கள் இருக்காங்களே, பெரியாரிஸ்டுகளும் அவரை தூக்கி பிடித்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்திலேயே இவன் ஒரு நல்ல ஆள் கிடையாது, நேர்மையற்ற ஒரு ஆள், ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் உறுதி இருக்கணும், அதை நிரூபிக்க திராணி இருக்கணும், மேடையில் கைத்தட்டல் பெறுவதற்காக வேண்டி விசில் சத்தத்துக்காக வேண்டி பேசுகிறவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்ம அழைப்புதல் அன்றைக்கே கொடுத்தோம். ஏன் இதை கொடுத்தோம் என்று கேட்டால், இவனுக்கு திருக்குறளை பற்றி விவாதிக்கன்னு சொல்லி கூப்பிட்றான்ல, இவனுக்கு திருக்குறளை பற்றியே அறிவு கிடையாது. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், திருக்குறளை பற்றி இவனுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா வாயில் விட்டு அடித்து வாய் சத்தம் போட்டு பேசுகிறது தெரியுமே தவிர திருக்குறளாவது தெரியுமா? திருக்குறள் இவனுக்கு தெரியாதுங்கிற ஒரு உதாரணத்தை பாருங்களேன். அந்த முதல்ல அதை கேட்டுருங்க, அந்த உரையை. ஏடில் விழிச்செல்வம் கல்வி கூடாது, நாம ஏன் மாடு வளர்க்க கூடாது? மாடு என்பது கேடா? உங்களுக்கு அவமானமா? ஆடு மாடெல்லாம் நம் செல்வங்கள் இல்லையா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு தமிழ் மறை கற்பிக்குது. மாடு மாடல்ல செல்வம். மாடு எண்ணெயிலிருந்து மாடு மேய்ச்சோம், ஆதியில் காடுகளிலிருந்து இறங்கி வந்தோம். அதாவது இதில் இந்த மாடு வளர்க்கணுங்கிறத பற்றி இவன் பேசுகிறான். பேசும் பொழுது வள்ளுவரே மாடு வளர்க்குறது பெரிய செல்வம்னு சொல்லிட்டாரு என்று சொல்லிவிட்டு இந்த குறளை வாசிக்கிறான். எந்த குறள்? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிற திருக்குறளை வாசித்து, மாடல்ல என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, மாட்டை பற்றி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மாடு வளர்க்குற சிறப்பை பற்றி இவன் பேசுகிறான். அப்போ தான் திருக்குறளை பற்றி சவால் விடுறான். திருக்குறள் தெரியாது போல இருக்க, திருக்குறளுடைய அர்த்தமே எனக்கு தெரியலை. இது மாடல்லங்கிறது மாடு அது சொல்லவே இல்லை. மாடு என்றால் செல்வம் என்ற அர்த்தம், மாடல்ல என்றால் செல்வம் அல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம். மொத்த குறளுக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால் கேடில் என்று சொன்னால் கேடு இல்லாத, இல்லாத என்பதை இல் என்று சொல்வார்கள் தமிழில். கேடு பிளஸ் இல் அப்படின்னு கேட்டால் கேடு இல்லாத. விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம், விழு என்றால் சிறப்பு. கேடில் கேடு இல்லாத, விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம் கல்வி. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கேடே இல்லாமல் ஒரு சிறப்பான செல்வம் என்பது கல்வி தான். ஒருவருக்கு கல்வி தான். மாடல்ல மற்றையவை, மற்றவை செல்வம் அல்ல. மாடல்ல என்றால் செல்வம் அல்ல. கல்வியை தவிர வேறு எதுவுமே செல்வம் கிடையாது, கல்வி தான் செல்வம் அப்படின்றது தான் வள்ளுவர் சொன்னதுக்கு அர்த்தம்.
இவனுக்கு இந்த திருக்குறள் வேதம் சவால் விடக்கூடியவனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு பாருங்கள். மாடல்லங்கிற வார்த்தை வச்சுட்டு மாடு வளர்க்க சொல்கிறாரு வள்ளுவர்னு சொல்கிறான்டா, எப்படிப்பட்ட கூமுட்டையாக இருப்பான்னு பாருங்கள். இதை சொல்கிறான். இதுக்கு வந்து பலரும் உரை எழுதியிருக்கிறார்கள். இதில் உரை எழுதுவதில் சொல்லியிருக்கீங்கன்னா புலியூர் கேசிகன் அவர் எழுதுகிற உரையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே, மற்றைய பொன்பொருள் மண் எனும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகா. இது அவருடைய அர்த்தத்தில் வரக்கூடியது. அதே மாதிரி வந்து ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும், கல்வியை தவிர மற்ற பொருள்கள் சிறப்புடைய செல்வம் அல்ல. வரதராசனார் மூவா வந்து அவர் சொல்கிறார் அப்படி. அதே மாதிரி சாலமன் பாப்பையாவும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிறையெல்லாம் செல்வமே அல்ல. இது சாலமன் பாப்பையா. கருணாநிதி கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. இது கருணாநிதி. இவங்கெல்லாம் சொல்லாட்டா கூட அந்த தமிழ் தெரிந்தவன் வந்து இதுக்கு அர்த்தம் செஞ்சான்னு விளங்கிக்கணும். இதைத்தான் அது சொல்கிறாருன்னு. சரி, கேடு இல்லாத சிறந்த செல்வம் கல்வி, மற்றவையெல்லாம் செல்வம் அல்ல. மாடல்லண்டா செல்வம், மாடுனா மாடுன்ற அர்த்தம் இருக்குது. இவர் மாடு என்பதை வந்து செல்வம்ங்கிற அர்த்தத்தில் அந்த சொல் இருக்கிறது, அந்த அர்த்தத்தை பயன்படுத்துகிறாரு. இவனுடைய கூமுட்டைக்கு உள்ள தமிழ் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால், மாடு வளர்க்க வள்ளுவர் சொல்லியிருக்கிறாருன்னு பேசுகிற அளவுக்கு உள்ள ஒரு ஆள். இவன் போய் திருக்குறளை பற்றி பேசுறதுக்கு சவால் விடுறான்னு சொல்லி நினைஞ்சோம். நம்ம சவால் விட்டோம். 2015 சவால் விடப்பட்டு எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய பேச்சில் எதுலேயும் மாற்றம் கிடையாது. இதே ஒரு தன்மையில் தான் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இன்னும் சொல்லப்போனால் பொது அறிவு ஜென்ரல் நாலேஜும் கிடையாது. நீங்கள் அறிவால் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சாதாரணமாக அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு விஷயத்துக்கு வர்றேன். இந்த ஃபோன் வச்சுக்கிறீங்க, எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபோன்கள்லையும் என்ன இருக்கும்னா ஃப்ளைட் மோடுன்னு ஒரு மோடு இருக்கும். அந்த ஃபோனை வந்து நீங்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது, ஒரு மீட்டிங்கில் இருக்கும் பொழுது கால் வரக்கூடாது என்று நினைத்தால் இப்போ ஏரோப்ளான் மாதிரி படம் போட்டிருக்கும் ஃப்ளைட் மோடுண்டு. அதை போட்டு விட்டீங்கன்னா என்ன வராது, மற்ற எல்லாம் பார்த்துக்கிறலாம், நெட்ஒர்க்கையெல்லாம் கட் பண்ணிடுறது. ஃப்ளைட் மோடுங்க என்ன செய்யணும், ஃபோனையும் கட் பண்ணிடுறேன், நெட்ஒர்க்கை கட் பண்ணிடும். வேண்டுமென்றால் ஃப்ளைட் மோடில் போட்டுவிட்டு நெட்டு மட்டும் வர்ற மாதிரி உள்ளே போய் தனியாகவும் செட் பண்ணிக்கிறலாம். அது ஃப்ளைட் மோடுங்கிறது. இந்த ஃப்ளைட் மோடு அறியாத ஒருத்தங்க கூட வந்து இந்த ஃபோன் வச்சுக்கிறவங்கள இருக்க மாட்டான். இவன் ஃப்ளைட் மோடில் வந்து ஃப்ளைட் மோடுங்கிறத ஒரு அதிகாரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் பிரச்சனை நடந்துச்சுல, அந்த பிரச்சனையை பேசும்போது அவருடைய ஃபோனை வந்து ஏரோப்ளான் மோட்டில் போட்டிருந்தாருன்னு அந்த அதிகாரி சொல்கிறாரு. அதை இவன் கேள்வி கேட்குறான், ஏரோப்ளானில் போனார் அவர். ஏரோப்ளான் மோடுன்னா ஃப்ளைட் மோடுக்கு அது சொல்கிறார், ஃப்ளைட் மோடில் போட்டிருப்பான். ஏரோப்ளான் மோடுன்னு சொன்னான் அந்த அதிகாரி. அப்போ ஏரோப்ளானில் ஏதாவது போனானா? அப்போ ஏரோப்ளான் மோடு என்பது ஏரோப்ளானில் போய்கிட்டு போடுறதுன்னு விளங்குற அளவுக்கு அறிவு மண்டை முத்தி போய் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. இந்த கேளுங்க, அதை சொல்கிறான் பாருங்கள். அதில் அவங்க சொல்கிறத பாருங்கள். அவர் இந்த ஏரோப்ளேன் மோடில் போட்டிருந்தாருன்னு சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேனில் போடணும்? ஏரோப்ளேனில் போனாரா? இல்லை. ஃபோன் எடுத்து பார்த்தாலே ஃப்ளைட் மோடில் இருக்குன்னு என்ன செஞ்சிடலாம், காட்டிடலாம். ஃப்ளைட் மோடு ஆக்டிவாக இருந்தால் என்ன செய்யும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் மோடாக மாறிக்கிறேன். இவர் ஏன் ஃப்ளைட் மோடில் அவன் போட்டான்? ஃப்ளைட்டில் இவர் போனாரா? ஏரோப்ளான் மோட்டில் போனது அப்படின்னா இந்த ஃபோனு வச்சுக்கிறவனுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற ஒரு பொது அறிவு கூட இல்லாமல் ஏரோப்ளானில் மோடினா ஏரோப்ளானில் போகும்போது போடுறதுன்னு விளங்கி வச்சுக்கிற அளவுக்கு அறிவு முத்தி போன ஒரு மண்டை முத்தின ஒரு ஆள் அதை வச்சுக்கிறோம். அப்போ தான் என்னன்னா இவன் யார் என்று ஆய்வு செய்யும் பொழுது இந்த சீமானுடைய துவக்கம், மற்றவர்களுடைய விஷயம் நான் சொல்லுவேன். முதல்ல முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டதை சொல்லிவிட்டு இவனுடைய தமிழ் தேசியம், திராவிடம், இவனுடைய முரண்பாடு, இவனுடைய பொது அறிவு எல்லாத்தையும் நான் வந்து அக்பராணி வர சொல்கிறேன். இப்போ எங்கள் முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல அதில் தான் ஆரம்பிக்கிறாரு. குரானை எரிக்கணும்னு தானே வர்றாரு. அதுக்கப்புறம் இவரை ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது துவக்கத்தில் நாம் தமிழன் ஆரம்பித்த துவக்க காலத்தில் குஜராத்தில் வந்து மோடி வந்து முதலமைச்சராக இருக்கார், பிரதமர் ஆவலை. மோடி பிரதமராக இருக்கிற முதல்வராக இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கடும் கோபத்திலையும் கொந்தளிப்புலையும் இருந்த ஒரு முதல்வர் அவர். குஜராத்தில் அந்த கோத்ராங்கிற கலவரத்தை வைத்து முஸ்லீம்களை கருவறுத்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் எந்த ஒரு கட்சிக்காரனும் மோடி ஆதரிக்கவே மாட்டான். அந்த நேரத்தில் நாம் தமிழர் ஆரம்பித்த அந்த நேரத்தில் மோடியுடைய குஜராத்துடைய ஆட்சியை பற்றி புகழ்ந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது பாருங்கள்.
அங்கே இவர் வந்து காவியுடைய ஒரு ஆளாகத்தான் இறக்கிவிடப்பட்டார் என்றதுனால முதல்ல பகிரங்கமாக இறங்கினார். இப்போ எங்கே இருக்கிறார் அந்த இடத்த முதல்ல ஆரம்பிக்கிறார். பிறகு ரிவர்ஸில் வந்துட்டு பழையபடி இப்போ அதே இடத்துக்கு வந்துட்டார்னு வைங்களேன். அப்போ அந்த மோடியை பற்றி புகழ்ந்து பேசும்போது குஜராத்தை அப்படி ஆக்கினார், இப்படியான பணத்தை திரட்டி வச்சார், அதை செஞ்சு அவ்வளோ பொய். அதை முதல்ல கேட்டுக்கிறங்க தான். எதிரும் புதியமாக அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி என் அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே அவர் என்ன கடன்கள். இன்னைக்கு சில பேர் மோடி ஆதரிக்கிறான்னு சொன்னா ரொம்ப கடந்த காலத்து சம்பவம் மறந்துருக்குங்கிறதுனால கூட ஆதரிக்கலாம். இவன் ஆதரித்து பேசுறது வந்து முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கருவறுத்த ஒரு நேரம், கற்பப்பையில் இருக்கிற வயிற்றில் இருக்கிற வயிற்றில் இருக்கிற சிசுவை குத்தி கொலை செஞ்ச ஒரு நேரம், கற்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சு வந்து கொடுமை செஞ்ச ஒரு நேரம், வீடுகள்லாம் தீ வைத்து எழுத்து கொளுத்தப்பட்ட ஒரு நேரம், அப்படியான போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவிழ்த்து விட்டு போலீஸும் காவிகளும் சேர்ந்து நடத்தின வெறியாட்டம் இதெல்லாம் நடத்தி முடித்த ஒரு நேரத்தில் மோடி மாதிரி ஒரு முதல்வர் உண்டா அப்படின்னு இவன் பேசுகிறான்னு சொன்னால் பேசுவதற்கு எந்த ஒரு கிரவுண்டும் இல்லை. இவன் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு அது சம்பந்தமும் இல்லை, தமிழ்நாட்டு சம்பந்தமும் இல்லை. இதை மோடியை பேச வேண்டிய தேவையில்லை என்றால் அப்போ உள்ளம் பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு வந்து ஊட்டப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் அவன் வந்து இந்த மாதிரி மோடியை புகழ்ந்து அன்றைய நேரத்தில் குஜராத்தில் முதல்வராக இருக்கும்போது பேச முடியும். அப்போ இதை பார்க்குறோம், ஆஹா இவன் வந்து ஆள் வந்து பிஜேபி ஆள், இவன் காவியுடைய ஆள் தான், காவி தான் என்பதற்கு சவால் விடுறான், குரானுக்கு எதிராக சவால் விடுறான், இவன் லேசுப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் மும்பையில் மகாராஷ்டிராவில் வந்து உள்ளாட்சி மாநகராட்சி தேர்தல் நடக்கிறது. அந்த மாநகராட்சி தேர்தலில் போய் அங்கே உள்ள தமிழ் மக்கள்கிட்ட பிஜேபியுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறான். இவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது விளங்கிக்கணும். நீங்கள் எல்லா மதத்தும் பொதுவான ஆள், இன்றைக்கி அது நான் இதுலேயும் சேராத ஆளுன்னு காட்டினானே. இன்றைக்கி உள்ள நிலைமை வந்து எல்லோரும் தெரிஞ்சு வச்சு இவன் காவிங்கிறது. இடைப்பட்ட காலத்தில் நடித்தான் பாருங்கள், அதெல்லாம் அதுக்கு முந்தின காலம். இது நடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் பச்சையாக டிக்ளேர் பண்ணான், பச்சையாக மோடி இது சிறந்த ஆட்சின்னா பச்சையாக அதுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணான். பிரச்சாரம் பண்ணதை பற்றி ஒரு ஊடகவியலாளர் கூட அவன்கிட்ட நேரலையில் கேட்பார், ஒரு நேர்காணலில் கேட்பார், சொல்கிற பதிலை பாருங்கள். எதிராக விமர்சனங்கள்ல ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுறது, நீங்க மும்பைக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டவர், பரப்புரை செய்தவர், இன்றைக்கு அவர்களுடைய பின்னணியில தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அது ஒரு பைத்தியக்காரத்தனம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவார். தமிழ்ச்செல்வன் நம்ம சகோதரர் புதுக்கோட்டைக்காரர், அங்க வந்து அவர் போட்டிடுறாரு, பிஜேபியோடைய வேட்பாளர். அவர் ஒரு ஈழ விடுதலை ஆதரவாளர், அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாளர். அங்க போய் என்னுடைய மேடையில அவங்க கட்டியிருந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க, என்னுடைய மேடையில அவரை ஏற்றி இவருக்கு வாக்கு செலுத்துங்க. புகைப்படங்கள்ல அவங்களுடைய கொடி, அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய பின்னணியோட தான் புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு திரும்ப மறுபதிப்பு செய்து வலைதளங்கள்ல அதை மறுக்க முடியாது. வந்து பாரதிய ஜனதா தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல, மற்ற வேட்பாளர்களுக்கும் நீங்க அங்க எங்கெங்க போனீங்கிற வரைக்கும் டீடைல்ஸ் போறாங்க. நீங்க உங்க பரப்புரை நடந்திருக்கிறது. தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு கேட்டது உண்மை, அது சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. கூடுதலாக அந்த என்னென்ன தொகுதிகள் நான் வேணா பட்டியல் சொல்றேன், எங்கெல்லாம் நீங்க கூட போனீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் இருந்திருக்கிறதுங்கிறதுனால இப்ப வந்து இந்த செய்தி யாரை நோக்கி கேள்வி எழுப்பணுமோ அதிகாரத்தில் இருக்கவங்களால தான் இன்னைக்கு ஒரு முடிவு கொடுக்க முடியும். ஆனால் அதை அப்ப பிஜேபி மேடையில பேசுனதுக்கு ஆதாரம் வச்சிருக்காங்க, அந்த ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கிறது. அதுக்கு மறுப்பு சொல்ல முடியல. அவனால மேடையில் இருந்தீங்க, உங்கள் கொடிக்கட்டெலாம் இல்லை, பிஜேபி மேடை தான். அந்த தமிழ் செல்வன் அல்லாத வேறு பிஜேபி வேட்பாளர்களுக்கும் தமிழ் ஏரியாவில் போய் ஓட்டு போடுங்க நீங்கள் பேசியிருக்கிறிய, தமிழர்களை பிஜேபிக்கு ஓட்டு போட வைக்கணும்னு பேசுகிறவனாக இருந்து அவன் யாராக இருப்பான்? உள்ளமெல்லாம் காவி விதைக்கப்பட்டு ஊறி போன ஒருத்தனாகத்தான் இருப்பான் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து கொண்டு முதல்ல சவால் விட்டானா. அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்குறோம்.
அப்படியே முஸ்லீம்களை யார் ஒழிக்க நினைக்கிறான்னு அவனோட எல்லாம் நெருக்கமாக இருக்கிறார், அவங்க ஆதரித்து பேசுகிறார் என்ற அளவுக்கு வருகிறது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் இருக்கிறோம், உருது பேசுகிற முஸ்லீம்னு இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு முஸ்லீமுமே பொது வெளியில் தமிழ் தான் பேசுவாங்க. உருது முஸ்லீம்ங்கிறவன் பாரம்பரியத்தில் உருதில் வந்தவனே தவிர அவன் படிக்கிறது தமிழ் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்கிறான், தமிழில் தான் பேசுகிறான், தமிழில் தான் சிந்திக்கிறான், தமிழில் தான் எழுதுகிறான். கவிக்கு அப்துல் ரஹ்மான் கூட உருது முஸ்லீம் தான். ஆனால் அவர் மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றி யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், உருது பேசுகிற முஸ்லீமை நான் தமிழனை ஏற்றுக்கிற மாட்டேன், பாப்பான நான் தமிழனை ஏற்றுக்கிறவேங்கிறான். இந்த ஒட்டுமொத்தமான ஜாதி துவேஷத்தை வளர்த்தார்களோ அந்த பார்ட்னர்கள் மீது திரு சீமானுக்கு மிகப்பெரிய பாசம் வந்து விட்டது. அப்படி இல்ல, நீ அவன் தமிழன்டா அப்படின்னு நீங்க கூப்பிடுறீங்க. தமிழ் தானே பேசுறான். அவன் 3000 ஆண்டுகளா தமிழ் பேசிட்டு என்னோட இருக்கான். இந்த பார்ப்பனியம் தனியா இந்துக்கள் தான் தமிழர்கள் என்று சொல்கிறாரா சீமான்? அப்படி சொல்ல முடியாது தம்பி. இந்து மதத்தை வச்சு ஒரு இதை வச்சு, சாதி மதத்தை வச்சு தமிழர்களை இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். நீங்க சொல்றீங்க வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழர் ஆயிருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தான் இருக்க தமிழரா? உருது பேசுற முஸ்லீம் என் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க. உருது பேசுற முஸ்லீமாவே தான் ஏற்கிறோம். அவரை தமிழரா ஏன் ஏற்கணும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் தன்னை தமிழர்னு சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை தமிழரா ஏற்க முடியாது. அப்போ உருது பேசுகிற முஸ்லீம்ங்கிறதே முதல் தப்பை வழங்குறான். உருது பேசுகிற முஸ்லீமும் தமிழும் பேசுவான். அவன் வீட்டுக்குள்ளே பேசும்போது உருதில் பேசிக்கொள்வானே தவிர அவனுடைய பொது வாழ்க்கை பூரா தமிழ், அவனுடைய படிப்பெல்லாம் தமிழ், அவனுடைய பட்டம் பதவிகள் எல்லாமே தமிழ் தான். அவனை நான் தமிழன் என்று ஏற்றுக்கொண்டு நான் ஒரு பைத்தியக்காரங்கிறான். பிராமணர்கள் ஒரு தனி பாஷையை பேசுகிறார்கள், பாரம்பரியமாக அவங்க தமிழை சேர்ந்தவங்க கிடையாது. அப்படி இருந்தும் கூட அவன் எங்கே போவான்? அவனை நான் ஏற்றுக்கிறாட்டி வேறு யார் ஏற்றுக்குருவா அப்படின்னு பேசினான். அப்போ இதையெல்லாம் பார்த்தோன்னு தான் இவன் இஸ்லாமியர்களை கருவறுப்பதற்கு இறங்கி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களும் போய் அதில் விசிலடிக்கிறாங்களே, அதில் போய் சேர்றாங்களேன்னு சிந்திச்சு பார்க்கும் பொழுது தான் அதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனுடைய ஆவணத்தை தேட ஆரம்பிக்கிறோம். நாம் தமிழருங்கிறவனுக்கு ஏதாவது கொள்கை வச்சுக்கிறானா, கோட்பாடு வச்சுருக்கிறானான்னு சொல்லி பைலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சட்ட விதி புக்கு இருக்கான்னு பார்க்கும்போது நாம் தமிழர் ஆவணம்னு என்ன செய்கிறது, ஒரு புக்கு இருக்கிறது. அந்த புக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் எங்களுடைய அந்த நம்பர் உங்களுக்கு போடுவாங்க, நம்பருக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னால் அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். முழு புக்கையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த புத்தகம் இருக்கிறது. இந்த நான் போட்டு காட்டுற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னாலும் அனைத்தையும் எங்களுடைய சர்வரில் ஏற்றி வச்சுருக்கிறோம். அதனுடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுறோம். யார் வேண்டாலும் இந்த வீடியோக்களை எடுத்துக்கொள்ளலாம். இவனுடைய ஆதாரத்துக்கு நம்ம காட்டக்கூடிய வீடியோக்களை எல்லாம் தேவைப்படக்கூடியவர்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பினீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு உடனே என்ன செய்வோம், அந்த எங்கள் சர்வரில் இருந்து அந்த வீடியோ லிங்கெல்லாம் அனுப்பி வைப்போம். இது தகவலுக்கு. சரி, அப்புறம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த நாம் தமிழருங்கிற ஒரு ஆவணத்தில், அதாவது அவங்களுடைய சட்ட விதியில் அவன் எழுதியிருக்கான். என்ன பக்கம் 105, அது பாருங்கள், பக்கம் 105 என்ன எழுதியிருக்கான்னு கேட்டால், இன்ன மதம் சாதி என்று அடையாளம் காணும் வகையில் பெயரொட்டு புறவயமான மத அடையாளம் முதலியவற்றை தவிர்க்க வேண்டும். என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் எங்கள் கட்சியில் வர்றதா இருந்தால் மத அடையாளம் பேரையெல்லாம் தவிர்த்து கொள்ளணும், பேரை வச்சுக்கிறக்கூடாது. கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு திரிகிறாங்கன்னு அது காரணம் இருக்குது. சிலர் நடிப்பதற்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், அப்துல்லா இது முஸ்லீமை தான் சொல்கிறான். கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் அடங்குவாங்க. அவங்களும் இந்த தமிழ் இல்லாத இங்கிலீஷில் சில ஆங்கிலத்தில் பேர்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ மத அடையாளம் காணும் வகையில், மத அடையாளம்னு சொல்லக்கூடிய வகையில் பேர் வைக்காத அப்படின்னு எழுதி வச்சுக்கிறான். அப்போ ஏன் இதை ஏன் சொல்கிறான்? ஒரு கட்சிக்காரனுக்கு இது வேலை இல்லையே, அரசியல் கட்சிக்காரனுக்கு தேவையில்லையே, இதை முஸ்லீமை தான் சொல்கிறான் என்று என்ன செய்கிறது இருக்கிறது. 39ஆம் பக்கத்தில் உள்ள ஒரு விஷயம். 39ஆம் பக்கத்தில் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அப்படி படிக்கிறேன் பாருங்கள். அதாவது 3ஆம் முரண்பாடுகளான முகமதியமும் கிறித்தவமும் தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு காலத்தில் ஆளுமை செலுத்தியவை. சட்ட பாதுகாப்பும் சொத்துடைமை வலுவும் பன்னாட்டு பின்புலமும் கொண்டு மதவழி தனி இன கட்டுமானம் கொண்டவை. முகமதிய தமிழரும் கிறித்தவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்தறிந்து வருவாராயின் நட்பு முரண் வகையிலும் அல்வழி பகை முரண் வகையிலும் இடம்பெறுவர். இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர்.
அதாவது இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், முஸ்லீம்களை வந்து நீங்கள் அப்போ இந்த நாம் தமிழரை இயக்குகிற மெயின் இடங்களில் முஸ்லீம் இருக்க மாட்டான்னு விளங்குது. முஸ்லீமும் இடம்பெறக்கூடிய ஒரு குழுவில் வந்து முஸ்லீமை சந்தேகத்தோடு பார்க்கணும் எழுத முடியாதுல்ல. முஸ்லீம்களை வந்து சந்தேகத்தோட விழிப்போட கவனமாக சேர்த்துக்கிறங்க, அவங்க நம்பாதீங்க அப்படின்னு எழுதுவதாக இருந்தால் இதை தீர்மானிக்கிற உயர்மட்ட குழுவில் ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான்னு விளங்குறது. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்ட ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவர்கள் என்றால் முஸ்லீம்களும் கிறித்தவர்களும் எச்சரிக்கையோடும் விழிப்போடும், எச்சரிக்கையோடு கவனமாக இருக்கணுவீங்கள வந்து நம்மால் நினச்சிடாதீங்க, எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் நடிக்கணும். உங்களுக்கு நாங்கள் நபிகள் நாயகத்துக்கு நாங்கள் தான் நிற்கிறோன்னு பேசணும். இப்படி அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிடுறான், அந்த விதியில் எழுதியிருக்கிறான். அப்போ அந்த நாம் தமிழரில் பொறுப்பில் வகிக்கக்கூடிய அம்புட்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்களை ஏமாத்தணும், அவங்க நம்பிடக்கூடாது. நம்ம எடுத்திருக்கிற இந்த அஜெண்டாவுக்கு வந்து ஏன்னா அவன் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் எடுத்திருக்கிறான். பகிரங்கம் ஆர்எஸ்எஸ்க்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறணும், மத அடையாளங்களை துறக்கணும்னு இந்த அடையாளத்தை வச்சிங்கன்னா இதை ரொம்ப வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பக்குவமாகத்தான் நீங்கள் கையாளணுமே தவிர வெளிப்படையாக கையாண்டு விடக்கூடாது. தெரிஞ்சுக்கிடுவாங்க. அன்போடு இருக்க வேண்டும், ஆனால் விழிப்போடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ தான் வணங்குது. இப்போ வந்து நம்மளை கருவறுக்கிறதுக்கு தான் இதை உண்டாக்கி இருக்கிறான். அவனுடைய பேச்சுக்களும் அதை காட்டுகிறது. எழுத்தில் எழுதி வைத்து தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்ட, நிர்வாகிகளுக்கு உள்ள பகிர்ந்து கொண்ட அந்த ஆவணத்துக்குள்ள அதில் முஸ்லீம்கள் யாரும் இடம்பெறாமல் ஆக்கிவிட்டு, கிறிஸ்தவர்கள் யாரும் இடம்பெறாமல் ஆக்கிவிட்டு இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான், கவனமாக இருந்துக்க, இவங்களெல்லாம் சந்தேகத்துக்குரிய ஆளுக்க, இவங்களோட கேர்ஃபுல்லாக இருந்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது பாருங்கள், இது அப்படி திருமணம், பிறப்பு, இறப்பு முதலிய வாழ்வியல் நிகழ்வுகளை தமிழிலேயே நடத்த வேண்டும், தமிழர்களை கொண்டே நடத்த வேண்டும். நீங்கள் திருமணம் நடத்துகிறதா இருந்தால், திருமணமாக இருந்தாலும் சரி, பிறப்பாக இருந்தாலும் சரி, இறப்பாக இருந்தாலும் சரி. திருமணம்னா இஸ்லாமிய திருமணம்னா இஸ்லாத்திற்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கும். கிறிஸ்தவர்கள்னா அவங்க திருமணத்துக்கு சில ஒழுங்குகள். அவை திருமணம் என்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு சில முறைகள் வைத்திருப்பார்கள், கிறிஸ்தவர்களுக்கு சில முறைகளை வைத்திருப்பார்கள். அதன்படி தான் அவங்க திருமணம் நடத்துவாங்க. அப்போ திருமணம், பிறப்பு, இறப்பு முதலிய வாழ்வியல் நிகழ்வுகளை, இது மட்டுமில்லையா, இது மாதிரி வாழ்வியல் நிகழ்வு எல்லாத்தையுமே தமிழிலேயே நடத்த வேண்டும், தமிழர்களை கொண்டே நடத்த வேண்டும். அப்போ நாம் தமிழரில் ஒருத்தன் வந்தான்னு சொன்னால் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவன் வீட்டு கல்யாணத்தை வந்து முஸ்லீம் முறைப்படி நடத்தக்கூடாது, அவனுடைய இறப்பு விஷயங்களை முஸ்லீம் முறைப்படி நடத்தக்கூடாதுன்னு பகிரங்கமாக எழுதி வச்சிருக்கிறான். இது எழுதி வச்சது ஒரு சடங்காக தான் வச்சுருக்கானான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சடங்காக எழுதலை. ஒரு கல்யாணத்தை இவன் நடத்தி வைக்கிறான் பாருங்க. ஒரு முஸ்லீம்ங்கிற பெயர் தாங்கி கல்யாணம் நடத்தி வைக்கிறான். அது பாருங்க. முதல் தமிழ் சங்கத்தின் தலைவன் ஆதிப்பாட்டன் சிவனை வணங்கி, குறிஞ்சி நில தலைவன் முப்பாட்டன் முருகனின் துணையோடு 6 படை கட்டி எம் இனம் காத்த எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் ஆசியோடும், எனது குடும்பத்தின் மூத்த அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களின் வாழ்த்துக்களோடும், முகமது இஸ்மாயில் சகிலாபானு அவர்களின் மகனாகிய சதாம் ஹுசேன் ஆகிய நான், ஆதிமூலம் மகேஸ்வரி அவர்களின் மகளாகிய துர்கா தேவி அவர்களை எனது வாழ்வின் நல்லரை வாழ்க்கை துணையாக ஏற்கிறேன். இனி எனது வாழ்வில் ஏற்படும் சுக துக்கங்கள் அனைத்திலும் சமமாக மதித்து பெண் உரிமையை போற்றுவேன் என்றும், உங்கள் மீது குறையாத காதலும் மாறாத பேரன்பும் கள்ளமில்லா பாசமும் கொண்டிருப்பேன் என்றும், நான் என் உயிருக்கு மேலாக நேசிக்கும் தமிழ் மொழியின் மீதும் என் தமிழ் அன்னையின் மீதும் உறுதியிட்டு கூறுகிறேன். கூடியிருப்போர் முன்னிலையில் உங்களை எனது வாழ்க்கை துணையாக ஏற்கிறேன். அதாவது சதாம் ஹுசேன்கிற ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி உடைய கல்யாணம் சீமான் நின்று நடத்தி வைக்கிறான். அந்த கல்யாணத்தில் முருகனை வழிபட்டுன்னு அதை படிக்கிறான். திருமண ஒப்பந்தத்தில் வருது, முருகனை வழிபட்டு விட்டு இந்த திருமணம் செய்கிறோம், பிரபாகரன் சீமானுடைய ஆசையோடு இதை வந்து நடத்துகிறோம் என்று சொல்லுகிறான். அதை நடத்தி வச்சவன் சீமான். அப்போ தான் செய்து மத அடையாளம், திருமணம்லாம் எப்படி நடத்த வழங்குதா, திருமணமெல்லாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற சும்மா எழுதி வைக்கலை. எவன் மாற்றானோ அவன்கிட்ட நடைமுறைப்படுத்திடுறது. அறகுறை நம்பிக்கையில் இருந்தால் தான் இப்போ சந்தேகத்தில் வச்சுருப்பாங்கல்ல, இல்லை நான் உங்களுக்கு எதிரில்ப்பா நீங்கள் நடத்திக்கிறங்க அப்படின்னு சிலர் விஷயத்தில் விட்டுருவாங்க. சிலர் விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் மண்டையை கழுவி நம்ம இதெல்லாம் விட்டுறணும், நம்ம தனி திருமணத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு அழைத்து சில பேரை இப்படி திருமணம் செய்ய வச்சுமே இருக்கிறான். சும்மா எதை ஏட்டில் எழுதி வச்சான்னு கிடையாது, இது மாதிரி எழுதி வச்சிருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த இறப்பு சம்பந்தமாக அந்த இயக்கத்தில் ஒரு சாவுள்ள மீது ஒருத்தன் இருந்தான், நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன். இந்த சாவுள்ள மீதுங்கிறவன் யாருன்னு கேட்டால்
அவன் நான் முஸ்லீமே இல்லைன்ட்டு பகிரங்கமாக இந்த கட்சியில் சீமானுக்கு ரொம்ப வேண்டிய லெஃப்ட்டு ரைட்டுமா இருந்த ஒருத்தன். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், என்னை முஸ்லீம்னு சொல்ல வெறுக்கிறேன், என்னை யாராவது முஸ்லீம்னு சொன்னீங்கன்னா நான் வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீர தமிழர் மதத்தை தழுவுனவன் யாருன்னு கேட்டால் அவன் சாவுல மீதுங்கிறவன். என்றைக்கு நான் தமிழ் தேசிய அரசியலில் ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக இருக்கிறேன். நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மண்ணின் நான் சாவுல மீது பேசுகிறேன். இஸ்லாமியனாகவே பார்ப்பதை நான் வெறுக்கிறேன். இஸ்லாமியனாகவே பார்ப்பதை நான் வெறுக்கிறேன். இஸ்லாமியனாகவே பார்ப்பதை நான் வெறுக்கிறேன். இஸ்லாமியனா பார்க்கறத வெறுக்கிறேங்கிறான். இஸ்லாமியன் என்று யார் என்னை சொல்லாதீங்க, நான் முஸ்லீம் இல்லை. அப்போ நாம் தமிழரில் வந்து முஸ்லீம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ண வைப்பது தான் இவனுடைய கொள்கைன்னு ஆயிடுச்சா. இவன் வந்து கொரோனாவில் மண்டையை போட்டான். கொரோனாவில் இறந்த பிறகு அவனுக்கு வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் இறுதி சடங்கு ஜனாசா தொழுகை நடத்தணும்ல, மார்க்கப்படி தொழுகையெல்லாம் நடத்தணும்ல. அது நடத்தாமல் என்ன செய்கிறாங்கன்னா நாம் தமிழர் மதத்தின் பிரகாரம் சடங்கு நடத்துகிறாங்க. இவன் யாருன்னு கேட்டால் ஒரு புர்கா போட்டு ஒரு பொம்பளை கொண்டாந்து காட்டுவான்ல, பக்கத்தில் நிற்கிற மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு, அவளுடைய அப்பன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய சாகுல் அமீது என்பவனுடைய மகளைத்தான் முஸ்லீம்கள் எனக்கு ஆதரவாக இருக்கான்னு காட்டுறதுக்காக வேண்டிய ஒரு பொண்ணு நின்றுட்டே இருக்கு பாருங்க பக்கத்தில், அதனுடைய அப்பன் தான் இது. சாவுல் அமீது என்பவனுக்கு வந்து இறுதி சடங்கு நடக்குது, அதாவது ஜனாசா தொழுகை. முஸ்லீம்களை உங்களை எங்கே கொண்டு போகிறான்னு பாருங்கள், இதுதான் சாவுல் அமீது இறுதி சடங்கு. தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம், வீர வணக்கம். நம் மொழி காக்க, இனம் காக்க, நம் மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிர் இந்த மாவீரர் அனைவருக்கும் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி, விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் தேசிய போராளி, தமிழ் தேசிய போராளி. தமிழ் முழக்கம் சாகுல் அமீதுக்கு, தமிழ் முழக்கம் சாகுல் அமீதுக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம், நாம் தமிழரின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் தேசிய போராளி, தமிழ் தேசிய போராளி. தமிழ் முழக்கம் சாகுல் அமீதுக்கு, தமிழ் முழக்கம் சாகுல் அமீதுக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம், நாம் தமிழரின் வீர வணக்கம். நாம் தமிழர், நாம் தமிழர். இதுல வந்து சீமானும் அதுல இருக்கிறான். சீமான் இருந்து ஜமாத்தார்கள் வரல, யாரும் வரல, முஸ்லீம்கள் இஸ்லாமிய எந்த ஒரு காரியமும் நடக்கவே இல்லை. பைலாவில் எழுதியிருக்கானா, கரெக்டாக செய்கிறானா? எவன் வந்து இவங்களை நம்பி முழுசாக போனானோ அவனையெல்லாம் வந்து மதம் மாற்றி நிரந்தர நரகத்துக்கு கொல்லிக்கட்டையாக மாற்றக்கூடிய வகையில் கொண்டு செல்வதுதான் இதனுடைய நோக்கம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இவனா இருந்தான்னு சொன்னால், உங்கள் வீட்டில் யாராவது இறந்தாங்கன்னா அவனுக்கு இந்த கதி தான். நல்லா விளங்கிருங்க. பிளான் பண்ணி என்ன செய்கிறான்னா, முஸ்லீம்கிட்ட நடிப்பானுவோம். அது நீங்கள் இஸ்லாத்தில் விட்டுறாதேம்மா சில ஆட்கள்கிட்ட. ஏன்னுட்டா அவன் முழுசாக கவர் ஆகலை. கவர் ஆகிட்டான்னு சொன்னால் என்ன செய்கிறது, நீ டிக்ளேர் பண்ணு, அது செஞ்சுக்கணும்னு சதாம் ஹுசைன் மாதிரி இந்த சாவுல மீது மாதிரியான ஆட்கள்லாம் அதில் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய பெயர்? எனது பெயர் ஓம் முருகா, 58 வயது, தமிழர் தேசியம், நாம் தமிழ் கட்சி, சென்னை சோழன் தொகுதி தலைவர். எனது அலைபேசி எண் 80 56 88 23 88. உங்களுடைய இயற்பெயர், உங்க தாய் தகப்பன் வைத்த பெயர்? எனது தாய் தகப்பன் வைத்த பெயர் ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன் ஓம் முருகாவாக தன்னுடைய பெயரை மாற்றுவதற்கான காரணம் என்ன? அந்நிய மொழியாகிய அரபியில் ஜாகிர் ஹுசேன் என்றால் மலரை போன்று அழகானவர். அதே போன்று ஓம் முருகா என்றால்
அழகு என்ற அர்த்தம். அதை மொழிபெயர்த்து வைத்திருக்கிறோம். தொழுகை பள்ளியில போய் கேட்டுதான் வந்திருக்கிறோம். தொழுகை பள்ளியில போய் அரபி பேரத்தை கேட்டுதான் வச்சிருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த பேரும் வைக்கலாம். ஓம் முருகா என்பது என்னுடைய அப்பனுக்கு அப்ப முப்பாட்ட பேர் நான் வச்சிருக்கேன். அது ஓம் முருகா என்பது அவர் மனிதனை படுத்தி இறைவன் கிடையாது, அவர் அரசன், நம்முடைய முன்னோர்கள் பேரும் ஞாபகம் வச்சிருக்கோம். இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த பேரும் வைக்கலாம் அப்படின்னு இஸ்லாம் மார்க்கமே சொல்லுது. இஸ்லாம் மதத்தில் எந்த பேரும் வைக்கலாமா? இந்த கிறுக்கு பைய இஸ்லாம் மதத்தில் எந்த பேரும் வைக்கலாம். ஜாகிர் ஹுசேனுக்கு தமிழ் வந்து ஓம் முருகான்னு என்ன செய்யறான், இவனை மண்டைய கழுவி இவனை சொல்ல வச்சு துண்டை போட்டுவிட்டு பேச வச்சிருக்கான். அப்போ எந்த மாதிரி ஆட்க முஸ்லீம்னு போய் சேர்ந்தின்னு சொன்னால் உன்னை வாட்ச் பண்ணுவான், சுதாரிப்பா இருப்பான், இஸ்லாத்தை விட மாட்டான்னு சொன்னால் உனக்கு சொல்லக்கூடிய போதனை வேறையாக இருக்கும். இவன் வந்து எழுந்துருவான், தமிழ்னு சொன்னால் மாற்றிடலாம் இவனை அப்படின்னு சொன்னால் உனக்குள்ள ஜனாசா தொழுகை இப்படி தான். உனக்கு பேர் ஓம் முருகா தான். வீரத்தமிழர் முன்னணின்னு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்குள்ள முருகனை வழிபடுவதற்கு என்று ஒரு உள்ளமைப்பு வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று ஆரம்பிக்கிறான். அந்த வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாக பல வழிபாடுகள் நடத்தப்படுகிறது, பல உறுதிமொழிகள் எடுக்கப்படுகிறது. அந்த உறுதிமொழிகளில் அந்த ஹுமாயூன் கபீர்னு பேரை வச்சுட்டு திரிகிறான்ல, அவன் அதில் இருக்கிறான். வீர கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம், இயற்கை எங்கள் வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள், இயற்கை எங்கள் வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள், இயற்கை எங்கள் வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். அதே மாதிரி வீரத்தமிழருக்கும் போய் இந்த சாவுலமிங்கிறவன் சாமி கும்பிட போகிறான் பழனியில் போய் சட்டமேற்றி அதான் குடியரசுத் தலைவருக்கு முன்னகர்த்தணும். ஒரு மனிதனின் ஒற்றை கையெழுத்துக்கு என் இனத்தின் உரிமை உறங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ வழி இருக்குமா இல்லையா? சரி, பெரியார் என்ன சொன்னார்? கடவுளை வணங்கியவன் காட்டுமிராண்டி, கடவுளை கற்பித்தவன் முட்டான்னு சொன்னாரா? முஸ்லீமையும் தானே சொன்னார், உங்கள் முகமது நபி தானே சொன்னார் பெரியார். அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறதுனால தான் நாம் தமிழில் இருக்கோங்கிறான். அட பெரியார் வந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த கொள்கையை சொன்னார். நீ என்ன செய்கிறன்னு கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம்களை வஞ்சித்து ஏமாற்றி தமிழுங்கிற பேரில் எங்களை மதமாற்றம் செய்கிறாய். பெரியார் சொன்னார், பெரியார் சொன்னதுக்கு என் நேர் மாற்றமாக நாங்கள் தான் சொல்கிறோம், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறோம். அப்போ நீங்கள் வணங்குறதெல்லாம் தெய்வம் இல்லைங்கிற கருத்து அதில் இருக்கிறது. அது சண்டைக்கு வர்ற கருத்து இல்லை. இந்த இஸ்லாத்துக்கு நீ வர்றதா இருந்தால் இந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு வா. அதே மாதிரி பெரியார்கிட்ட நீ போய் அந்த கட்சியில் சேருவதாக இருந்தால் கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொல்லணும், அயோக்கியன்னு சொன்னா தான் நீ அவர் கட்சியில் சேர முடியும். அவர் கட்சியில் சேருவதற்குரிய ஒரு கொள்கை அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர அவர் சொன்ன காரணத்தினால் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் விட்டுட்டோமா? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அவருக்கு எதிரான முழக்கத்தை நாங்களும் தான் செஞ்சுருக்கிறோம். அதனால் பெரியார் கடவுளை வணங்கியவர்களை காட்டுமிரான்ட்டு முகமது நபியும் தானே சொன்னார் அப்படின்னு என்ன செய்கிறான், திசை திருப்புறான். இவன் போய் அம்புட்டையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு தனி இடுகாடு அமைக்கணும், அதை இறந்தவர்களை புதைப்பதற்கு நாம் தமிழர் இடுகாடு என்று அமைக்க வேண்டும். எவனெல்லாம் அது பண்ணிட்டு போய் சேர்ந்து விட்டான் அவனையெல்லாம் அவங்களுடைய சர்ச்சில் உள்ள அடக்க ஸ்தலத்தில் அடக்காமல், அவங்களுடைய பள்ளிவாசலில் உள்ள கபுர்ஸ்தானில் அடக்காமல், இவன் வச்சுக்கிற அந்த அடக்கத்தலத்தில் கொண்டு அடக்கம் செய்யணும். அடக்கம் செய்யும்போது இந்த சாவுள்ள மீதுங்கிறவனுக்கு செஞ்சாங்க இல்லை, அந்த மாதிரியான வீர வணக்கம்லாம் போட்டு என்ன செய்யணும், அடக்கணும் என்பதற்காக வேண்டி இடுகாடும் அவனுடைய கொள்கையில் வச்சுருக்கிறான். இடுகாடு வைத்துக் கொள்வது, இடுகாடு வைத்துவதை பற்றி என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, சாதி சமய வேறுபாடுகளை கடந்து நாம் தமிழராய் ஒன்றிணைவோம். தமிழ் கூடல் விழாக்கள் சிற்றூர் மட்டம் வரை நடத்துவோம். தமிழர் திருமண மண்டபங்கள், தமிழர் இடுகாடு சுடுகாடுகள் அமைப்போம். தமிழருக்குண்டு தனி இடுகாடு அமைக்கிறான். ஒரு கட்சிக்கு எதுக்கு இடுகாடு? அப்போ இவனை மாதிரி இந்த பேரமான ஓம் முருகா மாதிரி இருப்பான், ஹுமாயூன் கபீர்லாம் அவனுங்களாம் அடக்கம் செய்யணும்ல, அதுக்காக வேண்டி இடுகாடு அமைக்க போகிறாங்க. அப்போ இடுகாடு அமைத்தால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அவங்க மர இஸ்லாமியெல்லாம் கைவிட்டுட்டு, கிறிஸ்துவ மார்க்கத்தெல்லாம் கைவிட்டுட்டு, இந்துக்களாக இருக்கிறவங்க உங்களுக்குன்னு உள்ள மதச்சடங்கெல்லாம் கைவிட்டுட்டு வீர வணக்கம் நினைத்தா சொல்லி கொண்டே போச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ இவனுடைய திட்டம் என்ன என்று கேட்டால் வெறுமனை எழுதி வைத்தது மாத்திரமல்ல, இதை கடைப்பிடிக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் அந்த ஒரு இறைவனைத்தான் வணங்கணும், அதை தவிர வணங்கக்கூடாதுன்னு விளங்கி வைத்திருக்கிறார்கள். இவன் என்னென்ன வழிபாடு நடத்த வேண்டும் என்று என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதில் அதாவது திருவள்ளுவர் புத்தாண்டு விழா நடத்தணுமா, பொங்கல் விழான்னு நடத்தணுமா, கோடையில் கல்வி விழா நடத்தணுமா, முழு நிலவு நாள்களில் நிலாச்சோறு விழா நடத்தணுமா, நவராத்திரி குழு விழா 10 நாள். நவராத்திரின்னா என்ன செய்வாங்க, பல தெய்வங்களை பொம்மைகளை வச்சு இந்து சமயத்தில் உள்ளவங்க நவராத்திரி 9 ராத்திரிக்கு என்ன செய்வாங்க, அந்த தெய்வங்களை பல வழிபாடு செய்வாங்க, அதை செய்யணுமா. அதே மாதிரி குமரி பயணம் செல்லும் விழா,
வள்ளலார் தமிழிய விழா, வள்ளலாருக்கு ஒரு விழா நடத்தணுமா. நடுகள் தெய்வம், நடுகள் தெய்வம்னா யாருன்னு கேட்டால் பிராக்கெட்டில் கொடுக்குறான், ஐயனார், வீரையன், கருப்பண்ணன் போன்றோருக்கான விழா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஊருக்கு வெளியில் ஒரு சிலை வச்சுருப்பாங்க, ஐயனார், வீரையன், கருப்பண்ணன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் விழா நடத்த வேண்டும். நாம் தமிழர்கள் இருந்தாயானால் பக்கம் 110 இருக்கிறது, அந்த ஆவணத்தில் இருக்கிறது. அப்போ நாம் தமிழர் நீ இருப்பாயானால் இதையெல்லாம் நடத்தணும்னு சொல்லி கொள்கை வைத்து கொண்டு, அதே நேரத்தில் ரொம்ப அன்போடும் எச்சரிக்கையோடு முஸ்லீம்கிட்ட இதை கொண்டு போகணும். பகிரங்கமாக சொன்னீங்கன்னா, இஸ்லாத்துக்கு எதிர்மாறு சொன்னீங்கன்னா ஓடி போயிடுவானுவோம். இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் மாதிரி பண்ணிக்கொண்டு நம்மளாம் தமிழர்கள், இது அரபிய நாட்டு மதம் நமக்கு தேவையா இப்படின்னு ஒரு மாதிரியாக மண்டையை கழுவி எவன் அதில் உட்பட்டு வருகிறானோ அவனை இழுத்து வைத்து கொண்டு இந்த வேலையெல்லாம் செய்ய வைப்பது. அதன் எதிரொலியாகத்தான் ஹுமாயூன் போய் காவடி எடுத்ததெல்லாம் அதனுடைய எதிரொலி தான். ஹுமாயூன் போய் சாமி கும்பிட்டதெல்லாம் அதனுடைய எதிரொலி தான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். ஒரு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் அடக்கி வச்சுக்கிற முடியலை. பகிரங்கமாக இதை சொல்லுவோன்னு சொல்லிட்டு பொது மேடை போட்டு, அதான் அவனுடைய கட்சியில் இந்த முஸ்லீம் கிறுக்கு பயல்களும் போகிறாங்க, கிறிஸ்தவ கிறுக்கு பயலும் போகிறான் விளங்காமல். அவங்களும் இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் என்னவெல்லாம் பேசுகிறான்னு பாருங்க. என் சமயம் எது? நான் சிவனின் முருகனை வழிபடுகிற சைவ சமயத்துக்காரன். சிலர் காய்கறி திங்கிற சைவன், நான் ஆடு காடு எல்லாத்தையும் திங்கிற வீர செய்வேன். நான் சிவன் முருகனை வழிபடுறவன், அவன் மாயோனை வழிபடுகிற என் சகோதரன் வைணவன். இதுதான் எங்கள் சமயம். இஸ்லாம் நம்ம மதம் இல்ல, அரேபிய மதம். இஸ்லாம் நம்ம மதம் இல்ல, அரேபிய மதம். தெரிந்து கொள்ளணும். பைபிளோ பகவத்கீதையோ குர்ஆனோ நமது வேதம் இல்ல. இன்னைக்கு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு மாதிரி அதுக்கு முன்னாடி வந்த முதலீடு இதெல்லாம். இது எனக்காக சொல்லப்பட்டது இல்ல, இது என்னுடைய வேதம் அல்ல. என்னுடைய வேதம் எது? பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கு, பகவத்கீதை இந்துக்களுக்கு. நமது மறை உலகில் வாழுகிற எல்லா மனிதனுக்கும், எல்லாருக்கும். உலகத்தில் தலை சிறந்த மறைக்கு சொந்தக்காரன் நான். இதுல எந்த மாற்று கருத்தை இருக்க முடியாது. உலகில் மிக பெருமை மிக்க மகன் நான், யாரும் இல்லை. எந்த மறை போதிக்குது? என் தம்பி ஒருவன், அவன் ஒரு யூதரை சந்திக்கிறான். நீ யார் என்று கேட்கிறான். அவன் தமிழன் என்று சொல்றான். நீ யார்? இந்து. நீ இந்து இல்லையே, அது உன் மதம் இல்லையே, நீ யார் மறுபடியும் கேட்கிறான். இஸ்லாம், அது ஓ மதம் இல்லையே, அரேபிய மதம். கிறிஸ்தவர், அது ஐரோப்பிய மதம். நீ யார்? கடைசி பதில் இல்லை. நான் யார்? நான் சைவன், வீர சைவன். அதான் என் அடையாளம். என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண்மகள். நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்கு திருநீர் மட்டும் தான் பூசிட்டு போனேன். திடீர்னு எங்க பூசாரி காட்டி பிடிச்ச அழுதுட்டாப்ல. என் தம்பி எல்லாம் இருக்காங்க காரைக்குள்ள. என்னன்னு கேட்டேன், 10 பேரை கூட்டி அழுதுட்டாப்ல. அப்ப கனவுல சொல்லிட்டு இருக்கா, அவன் திருநீர் வச்சு என்னை மறந்துட்டான், என் குங்குமம் இல்லாம போறான். அதுல இருந்து குங்குமம் வச்சுட்டு போறேன். கடவுள் மறுப்பு, இந்த சாதி மத மறுப்பு, இதெல்லாம் அந்த கொள்கையில நான் இன்னும் உருவாக்கி. கடவுள் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடையாது. ஆனா தமிழர்களுக்கு தெய்வம் உண்டு, இறை உண்டு. வையத்தில் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்னுடைய வேதம் கற்பிக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறைந்து வைக்கப்படும். நான் உரிமைக்கு நிற்கும் போது எனக்கு வழிபாடும் இருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்துக்கு மெய்யல்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய மெய்யல் கோட்பாடு, இயற்கை எனது வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். இது எங்கள் மரபு. நடுகள் மரபினர். எங்களுக்கு சுடுகாடு கிடையாது, இடுகாடு. கொல்லி வைக்கிறது பழக்கம் இல்லை. இப்படி பல மரபு இருக்கு. அந்த மரபை மீட்டெடுக்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது, ஒரு வீடு கட்ட வந்த ஒரு மகன் 3 சுவத்துல வீடு கட்ட முடியாது, 4 சுவரும் கட்டணும். அந்த 4 சுவர்ல ஒரு சுவரு என்னுடைய பண்பாடு, அதுல என்னுடைய வழிபாடும் வருது. அதனால இந்த வேலையை நாங்க செய்யறோம். முருக திருமகன், அதனால முருகனை வணங்கும் போது நாங்கள் சைவ மரபினர் என்பதற்காக திருநீரிட்டேன். நான் வணங்கியிருக்கேன். என்னுடைய சொல்லமாடன், என்னுடைய கற்பனை சாமி, என்னுடைய குலதெய்வம் ஐயனாரு, கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன். அவன் சொல்லல, ஆபத்து வர இடத்துல நான் அவதாரம் எடுப்பேன். அது மாதிரி இது ஒரு அவதாரம். அவங்க மாத்திரம் இருக்கக்கூடிய ரகசிய கூட்டத்தில் இதை சொல்லவில்லை. இந்த முஸ்லீமும் கிறிஸ்தவனும் அங்கே விசில் அடிக்க உட்கார்ந்துட்டு இருக்கான அவனை வச்சுக்கிட்டு சொல்றான், நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற மதம் அரபிய மதம் அல்ல, இது உன் மதம் கிடையாது. நீ சைவனை வழிபடு, வைணவனை வழிபடு, விஷ்ணுவை வழிபடு, இதுதான் உன் மதம் என்று பகிரங்கமாக ஒரு முஸ்லீமை மேடை போட்டு அழைக்கிறான். இவன் யாரு? இதுல எப்படி ஒரு முஸ்லீமால் இருக்க முடியும்? ஒரு முஸ்லீம் என்பவனை எப்படி அங்கம் வகிக்க முடியும்? பகிரங்கம் அவனை வச்சுக்கிட்டு ஓ மதம் அரபிய மதம், அப்போ இஸ்லாத்துக்கும் தமிழனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான். அப்போ நீ தமிழனா, நாம் தமிழராக இருக்கிறதா என்ன செய்யணும்னு கேட்டால், சிவனையும் விஷ்ணுவையும் நீ வழிபடுன்னு பச்சையாக சொல்கிறான். அந்த காட்சியை பார்க்குறோம்.
அப்போ பகிரங்கமாக என்ன செய்கிறான்னுட்டா குரானை பற்றி நீ எழுக்கிற ஒன்று அரசியல் கட்சி நடத்துகிற திருக்குறள் தான் நம்ம வேதம். திருக்குறளை வேதம்னு சொல்லவே இல்லை. அது திருக்குறள் எங்கேயாவது நான் வேதம்னு சொல்லியிருக்குதா? வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரா? அது ஒரு அறநெறி நூல் என்று சொல்லியிருக்காரா தவிர அது வேதம் என்று அதுவே சொந்தம் கொண்டாடவில்லை. ஆனால் திருக்குறள் தான் நமக்கு வேதம், இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய வேதம்னு கம்பேர் பண்ணி கொண்டு நீ குரானை வேதமாக ஏற்றுக்கிறாதேன்னு குரானை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லீம்களும் அமர்ந்திருக்கிற சபையில் பேசுகிறான். முஸ்லீம்களும் ஆடியன்ஸாக உட்கார்ந்துருக்கிற சபையில் போய்கிட்டு குரான் நம்ம வேதம் இல்லை, பைபிள் நம்ம வேதம் இல்லைங்கிறான். இந்த கிறுக்கு போயில் அதுக்கு விசில் அடிக்கிறான், கைதட்டுறான். பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்காத மதம், ஏழை பணக்காரன் என்று வர்க்க வேதம் பாராட்டாத மதம் இல்ல. அதனால நாங்க உருவாக்குறோம் அந்த மதத்திற்கு பெயர் தமிழம். எங்களது மார்க்கம் தமிழம், எங்களுடைய வழிபாடு இயற்கை, எங்களுடைய தெய்வங்கள் எமது மூத்தோர்கள், எமது நன்னறி, எமது வேத நூல் திருக்குறள். என்னடா புதுசாக மார்க்கம் மதம் எல்லாம் பேசிட்டா? நீ எனக்கு இப்படித்தான் என் குருநானக் பேசின, இப்படித்தான் புத்தம் பேசின, இப்படித்தான் கிறிஸ்தவ மதத்தை பரப்புனாங்க, இப்படித்தான் இஸ்லாமிய மதத்தை பரப்புனாங்க, இப்படித்தான் ஆரிய பார்ப்பனிய இந்து மதத்தை தூக்கிட்டு வந்தது. இன்னைக்கு நாங்க பேசுறது வேடிக்கையா இருக்கலாம். எழுதி வச்சுக்க, சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கு. எழுதி வச்சுக்க, சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கு. எழுதி வச்சுக்க, சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கு. நான் வச்சுக்கிற இந்த மதத்துக்கு தான் வருவான். உன் குரானும் நிற்காது, பைபிள் நிற்காது, எல்லாம் போயிடும். நான் 10 வருஷத்தில் இந்த தமிழம் மதத்தில் தான் அனைவரும் வருவார்கள் அப்படின்னு பச்சையாக டிக்ளேர் பண்ணுறான். எங்கே டிக்ளேர் பண்ணுறான்? பொதுக்கூட்ட மேடையில் டிக்ளேர் பண்ணுறான். அனைத்து மக்களையும் கூட்டி அதில் முஸ்லீம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ குலதெய்வத்தை எல்லாம் என்னன்னு கேட்டால் முழுக்க முழுக்க சிவனை வணங்கு, கிருஷ்ணனை வணங்கு, விஷ்ணுவை வணங்கு, முருகனை வணங்கு, அல்லாஹ் வேணாம், முகமது நபி வேணாம், குரான் வேண்டாம், இதுதான் அவனுடைய சாராம்சமாக இருக்கிறது. தெரிஞ்ச பிறகு இவன் ஒரு கட்சி நடத்துகிறான்னு எப்படி முஸ்லீம் நம்புறீங்க? எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அதில் ஒரு கட்சியாக இதை கருத முடியுமா? எந்த கட்சிக்காரனா இப்படி உங்களை அழைச்சிருக்கிறானா? அது மாத்திரம் இல்லை, முஸ்லீம்களை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மதம் மாற்றத்துக்கு நம்மளை கூப்பிட்றான். நீ மாறி வாண்ட பச்சை அழைக்கிறான் பாருங்க. தமிழன் இந்துவே இல்லையே, கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். தமிழன் இந்துவே இல்லையே, கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். தமிழன் இந்துவே இல்லையே, கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவசமயம். அத தெரியாம நீங்க மீளணும் அப்படின்னா மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்குவா, திருப்பி வா. சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டி வரையில அது மாதிரி வந்துரு. தெக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்குவா, திருப்பி வா. சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டி வரையில அது மாதிரி வந்துரு. தெக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்குவா, திருப்பி வா. சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டி வரையில அது மாதிரி வந்துரு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. அது எங்கிட்டு இருக்குது? எவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரஸுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். அது இவனுக்கு ஓட்டு போடாட்டி சாத்தான் பிள்ளைங்கிறான். நீ தான் வீர சைவ மதத்தில் இருக்கிட்ட எப்படி உனக்கு போடுவாங்க? உனக்கு நீ வீர சைவம்னு சொல்கிற, நான் முருகனை வணங்குவான்னு எங்களெல்லாம் கூப்பிடுற, கிருஷ்ணனை வணங்குன்னு கூப்பிடுற, சிவனை வணங்குன்னு கூப்பிடுற, யார் முருகனை வணங்குன்னு கூப்பிடுற, இப்படி எங்களையெல்லாம் அழைச்சி விட்டு எனக்கு ஓட்டு போடுனா இப்படி ஓடுவான். அப்போ இவனே நான் இஸ்லாம் அல்ல உங்களை ஒழிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு பகிரமாக டிக்ளேர் பண்ணிவிட்டு எனக்கு ஓட்டு போடாட்டி சைத்தானின் பிள்ளைங்கிறான். அடே சைத்தான் பிள்ளையா இல்லாமல் இருக்கிறனால தான் உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. எதுக்கு முஸ்லீம் ஓட்டு போடுறதில்ல? நீ 1ஆம் நம்பர் சைத்தான். நவீன காலத்தில் ஒருத்தனை சைத்தான் என்று சொல்வதாக இருந்தால், சாத்தான் சொல்வதாக இருந்தால் உன்னை சொல்லலாம். அப்படிப்பட்ட சாத்தான் என்ற காரணத்திற்காகத்தான் நாங்கள் மாதிரி ஆளுக்கு உன்னை புறக்கணிக்கிறோம். அது விளங்கிக்க. அப்போ இவனை இஸ்லாத்துக்கு வரலன்னு ஒரு கூப்பிடலன்னா சாத்தானின் பிள்ளைன்னு ஆயிடுறாங்களாம். அதுபோக என்ன செய்கிறான்டா இவன் முக்கியமாக இவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு கேட்டால், நம்ம அந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கிறோம். சிறுபான்மையாக இருக்கிறதுங்கிறது உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஒவ்வொரு மனிதனுடைய பகுத்தறிவுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்பரில் கம்மியாக இருந்தால் சிறுபான்மை, அவ்வளோதானே. மொழி அடிப்படையில் சில பகுதியில் சிறுபான்மை இருப்பாங்க,
குழு அடிப்படையில் சிறுபான்மையாக இருப்பாங்க, மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையாக இருப்பாங்க. உலகம் பூரா அந்த சிறுபான்மைங்கிற ஒரு அம்சம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த சிறுபான்மையினரை பெரும்பான்மையோட மிக்ஸ் பண்ணி விட்டார்கள் என்று சொன்னால் சிறுபான்மைக்கு உள்ள அந்த உரிமைகள் கிடைக்காது. இப்போ இடஒதுக்கீடுன்னு இருக்குன்னு வைங்களேன், 30% பிசிக்கு இருந்தது ஆரம்பத்தில். அதில் முஸ்லீம் அடங்கி இருந்தார்கள். ஆனால் முஸ்லீம்களுக்கு கிடைக்கல. மற்றவங்கெல்லாம் பிசிங்கிற வகையில் மற்ற சமுதாயத்தார் அதை எடுத்துக்கொள்கிறாங்களே தவிர முஸ்லீம்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்து கொண்டே இருந்துச்சு. அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம்னா, அந்த சிறுபான்மை எங்கள் அதில் கூட கலந்து விடுறீங்க, எங்களுக்குள்ளே தனியாக சொல்லிடுங்க, 30% ஒரு 3.5 முஸ்லீமுக்கு தனி இடஒதுக்கீடு தாங்க அப்படின்ன உடனே பிசிஎம்னு சொல்லி நினைஞ்சாங்க, ஒரு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். இந்த சிறுபான்மைன்னு இருந்ததுனால தான் அந்த 3.5% கிடைத்து அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் படித்து கொஞ்சம் வேலைக்கு வருவதற்கான ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இவன் என்ன செய்கிறான், முஸ்லீம்கள்கிட்ட போய் நீ உன்னை சிறுபான்மைன்னு சொல்லாத, எவனா சொன்னால் செருப்பு கட்டி அடி, நீ எங்களோட 2.5 கலந்து விடு, அப்போ தான் உன்னுடைய உரிமையும் சேர்த்து நாங்கள் பறிச்சுக்கிடுவோம். இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கல, இடஒதுக்கீடை காலி பண்ணுவதற்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் சிறுபான்மை முஸ்லீம்கள்கிட்ட போய் உன்னை சிறுபான்மைன்னு சொல்வதை கேவலம் மாதிரி ஆக்கி, சிறுபான்மை கேவலம் கிடையாது, பெரும்பான்மை மக்களோடு இருக்கும் பொழுது சிறுபான்மையினருக்கு தனியாக பிரித்து கொடுத்தா தான் சரியாக வரும். மொழி சிறுபான்மையினர் இருப்பாங்க, மொழி பெரும்பான்மையினர் இருந்து அவங்களால சிறுபான்மையினருக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னால் இவங்க தனியாக ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சிக்கிறங்க, தெலுங்கு பள்ளிக்கூடம் அமைச்சிக்கிறங்கன்னு கொடுப்பாங்க. அவங்க மொழி சிறுபான்மை, சிறுபான்மைன்னு சொல்லாத, இல்லை 2.5 கலந்துரு. 2.5 கலந்துருன்னா என்ன அர்த்தம், பெரும்பான்மையுடைய மதமாக ஆயிக்கேங்கிறான். அப்படி எவனாவது சொன்னால் ஒன்னே செருப்பை கட்டி அடிக்கணும். இவன் சொல்கிறான் பாருங்க. கருணாநிதி, ஜெயலலிதா இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை எவ்வளவு காலத்துக்கு ஏமாற்றி மனநோயாளியாய் மாற்றிட்டான். சிறுபான்மை 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 இவர்கள் செய்த துரோகத்திலே பெருந்துரோகம். தமிழ் சமூக பிள்ளைகளை சிறுபான்மை சிறுபான்மை என்று அச்சுறுத்தி ஒரு உலகியல் நோயாளியாக மாற்றியதுதான். அதனால் நாங்கள் தமிழர்கள் இங்க வந்துகிட்டு சிறுபான்மை சிறுபான்மை இவனை நம்பிக்கிட்டு இருக்கான். ஒரு உளவியல் நோய். சிறுபான்மை என்று எவனாவது உன்னை சொன்னான்னா என்ன இருக்கோ கையில எடுத்து அடிச்சிரு, ஒண்ணுமே இல்லையா செருப்பு எடுத்தாலும் அடிச்சிரு. அப்ப உன்னை சிறுபான்மைன்னு எவனாவது சொன்னா செருப்பை கழட்டி அடிங்கிறான். அப்ப சிறுபான்மை இல்லை, நாங்களும் இப்போ 2.5 நாங்கள் தமிழர்கள் வந்து இடுகாட்டில் புதைக்கிறதுக்கு வந்துரு. அதே மாதிரி ஓம் முருகான்னு பேரை மாற்றிக்க, வீரத்தமிழர் மதத்தில் சேர்ந்துக்க, இதில் தான் நீ இருக்கணுமே தவிர உன்னை சிறுபான்மைன்னு சொல்லிக்கிறா எவனா சொன்னால் செருப்பை கட்டி அடிங்கிறான். இப்போ உன்னை தவிர செருப்பை கட்டி அடிக்கணும். எங்களுக்கு அந்த சிறுபான்மைங்க சொன்னதுனால கிடைக்கிற இந்த சின்ன ஒரு கல்வி வேலைவாய்ப்பு பறிக்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம் பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் சிறுபான்மை கிடையாதுன்னு சொல்ல வைக்கிறான். சிறுபான்மையாக இருந்துக்கிட்டு சிறுபான்மை கிடையாதுன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய ஏமாளித்தனம். முஸ்லீம் சமுதாயத்தை ஏமாளி சமுதாயமாக நினைத்து கொண்டு நீ சிறுபான்மை கிடையாது, எங்களோட சேர்ந்தவன், எங்களோட ஒரு ஆள், அந்த உரிமையெல்லாம் நாங்கள் தமிழர் நம்மகிட்ட பறிச்சுக்கிடுவோம், உன்னை சந்தையில் விட்டுருவோம். அதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டால் சிறுபான்மைங்கிற பேசாதேங்கிறான். சிறுபான்மைன்ற ஒன்று இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு என்பதை கூட உணர முடியாத அளவுக்கு முஸ்லீம்களை மூளை செலவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நாங்கள் 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்டை பொறுக்க, அதில் வெளிப்படையாக சொல்கிறேன், என் தலைவன் மேலே ஆணையாக சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை தூதரே திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம் சொன்னால் கூட நீங்கள் இறை தூதர் இல்லைன்னு நம்ம சொல்லுவோங்கிறான். முஸ்லீம்கள் இறை தூதர்னா என்ன, அவரை எந்த இடத்துல வச்சிருக்கோன்னு கூட இந்த கிறுக்கு பயலுக்கு விளங்கலை. முகமது நபியை முஸ்லீம்கள் எந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க, அவர்களுடைய கிழிச்ச கூட்டை தாண்டாமல் 14 நூற்றாண்டுகளாக அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான். இவனுக்கு ஓட்டு போடுற விஷயத்தில் இறை தூதர் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க, நீங்கள் இறை தூதர் இல்லைன்னு சொல்லிடுவாங்கங்கிற அளவுக்கு இஸ்லாத்தை கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது ஒட்டுமொத்தமாக இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், சீமான் என்பவன் முஸ்லீம்களில் உள்ள ஒரு பெயர் தாங்கிகள் கூட அதில் இருக்கக்கூடாது. எவனாவது சில பேர் இருக்கிறான், அவன் ஒரு ஆதாயத்துக்காக இருக்கிறான். ஏற்கனவே அப்போ மதம் மாறி போனதுனால ஒரு பொம்பளை கொண்டாந்து காட்டுறாங்க. மதம் மாறி போன ஒரு கூட்டம் அது வெளியில் பார்வைக்குரிய வைத்திருக்கிறார்கள். இன்னொருத்தன் பேரை வச்சுக்கிட்டு நானும் முஸ்லீம்னு காட்டுவதற்கு நிப்பாட்டுவாங்க. இதெல்லாம் அளவுகோல்.
இது பகிரங்கமாக உன்னுடைய மதத்துக்கு எதிரான யுத்தமா இல்லையா? இஸ்லாத்தை இழிவுபடுத்துறானா இல்லையா? எல்லாரும் என் மதத்தில் சேர்ந்துக்கங்கிறானா இல்லையா? இவன் தன்னை ஒரு நபிகள் நாயகம் போல ஆக்குறானா இல்லையா? ஒரு மதத்தை உண்டாக்குறாராம். முகமது நபி உண்டாக்குற மாதிரி இந்த குடிகார பையன் நான் ஒரு மதம் உண்டாக்குறேங்கிறான். அப்போ அதில் சேர்ந்துக்கங்கிறான். இதில் தான் எல்லாரும் வருவீங்கிறான். இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு ரத்தம் கொதித்து புடைத்து கொண்டு அதை கிழிச்சி எறிஞ்சிட்டு வர வேண்டிய முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்கிறான்னு கேட்டால் முன் வரிசையில் உட்காந்து கைதட்டிட்டு இருக்கிறான். அப்போ இந்த மூளைச்சலவை செஞ்சதுனால வந்த ஒரு விளைவு இது. அதனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயத்தை தெளிவுபடுத்திட்டோம். சீமானுடைய அடிப்படை கொள்கை முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தி விட்டு வேறு ஒரு மார்க்கத்திற்கு கொண்டு செல்வது. உங்களுடைய தொழுகை முறையில் இருந்து, உங்களுடைய பிறப்பு இறப்புல இருந்து, உங்களுடைய கல்யாணத்திலிருந்து அத்தனையும் இவன் சொல்லக்கூடிய முறையில் நடத்தக்கூடியவர்களை உருவாக்குவது. அதுக்கு தமிழ் என்ற போர்வையை போத்திக் கொள்வது என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உறுதியாகிவிட்டதா? இது முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வச்சிருக்கேன்.